ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 11வது அத்தியாயம். அபக்குவனில் இன்று நாம் 1682 சிந்திக்க உள்ளோம். ஏயெனில் ஏயென மாட்டார் பிரசைகள், வாய்மொழி பெய்ய மதுரை நின்று ஊறிடும், தாய்மொழி ஆவது அறியார் தமருள், ஒரு ஊழ்நிலை செய்யும் உரி இழித்தானே. வாழ்க்கையே பரட்டி பாடக்கூடிய ஒரு பாடல்னு சொல்லலாம். நிறைய தத்துவங்களும் உள்ள அர்த்தங்களும் பொருந்திய ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கின்ற ஒரு பாடலாக இதை நான் உணர்கிறேன். நல்லா பாத்தீங்கன்னா, நம்ம உங்க வீட்டுல கூட ஒரு பெட்ட அனிமல் பூனை வரும், அடிக்கடி வீட்டுக்கு வரும், பால் குடிக்கும், ஓடிடும், பாசமா இருக்கும். அது உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பாடல வர்றதால சொல்றேன், ஏய் அப்படின்னாக்கா மியான்னு ஒரு சவுண்ட் கொடுக்கும், ரெஸ்பான்ஸ் பண்ணும். அது நம்ம கூப்பிடுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்ப ஒரு கூப்பிடுறத உணராத புரிஞ்சிக்காத இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அந்த முதல்வர் தான் சொல்றாரு, ஏயெனில் ஏயென மாட்டார் பிரசைகள் அப்படின்றார். ஒரு குழந்தை ஏன்னு கூப்பிட்டோம்னா திரும்பி பார்க்குமா, பதில் சொல்லுமான்னா தெரியாது. இந்த பக்குவமே இல்லாத அந்த ஒரு குழந்தை இறைவனுடைய அழைப்பையோ அருளையோ உணருமான உணராது. அப்ப அந்த பசியால இருக்கிற குழந்தைக்கு தாயின் மார்புல வைத்த உடனே அங்க பால் தானா சுரக்குது. வாய்முனை பெய்ய மதுரை நின்று ஊறிடும் அப்படின்றாரு. இது சிந்திக்க சிந்திக்க உணர உணர நம்மள அப்படியே புலகாயுதம் அடைய வைக்கின்ற ஒரு வரிதான் இதெல்லாம். தாய்மொழி ஆவது அறியார் தமருள். அப்ப அந்த பால் எப்படி சுரக்குது, அதனுடைய பின்னணி என்ன, தாயின் அன்பு என்ன, அவருடைய கருணை என்ன, இதெல்லாம் நமக்கு மனிதர்களாகிய நாம் இறைவனுடைய அருளை பெறாம அறியாம இருக்கிறோம்ன்றதுக்கு நல்ல ஒரு ஓமானம் சொல்லி நம்மளை உணர வைக்க முற்படுகின்றார். ஒரு ஊழ்நிலை நைக்கும் உரி இழிதானேன்றாரு. அப்போ இந்த உருவமே இல்லாத ஒருத்தான் இந்த உடம்புல இருக்கிறான். அவன் எப்படி தாய் தன் குழந்தைக்கு கருணையோடு அன்போடு பார்த்து தன்னோட குழந்தைக்கு பால் ஊற்றாலோ அது மாதிரி நமக்கு அவன் உதவுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கான ஒரு முதல் படிக்கட்டு வரி கூட சொல்லலாம் நாம. அப்ப இறைவனின் கருணையாக தாயை ஒப்புறாரு, தாயின் அன்போட. அப்ப எப்படி அந்த அறியாமை குழந்தை எப்படி மார்பலை வச்ச உடனே பால் சுரக்குதோ அது போல இறைசக்தி நம்மகிட்ட இருக்குது, அது நம்ம தந்து கொண்டேதான் இருக்கின்றான் அப்படின்றதுதான் ரொம்ப நமக்கு இந்த பாடல ரொம்ப உணர்த்துறாரு. இந்த பக்குவன்றது என்னன்னா ஆன்மீக முயற்சி இல்லை. இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் இப்ப இறைவனை பத்தி நம்ம திருமூலர் மூலமா நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு பக்குவம் இருக்குன்னு நம்ம மார்த்தட்டி கொள்ளலாம். அப்ப அந்த பக்குவம் இல்லாத குழந்தையை போல இந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்றாரு. அப்ப அந்த அருள் அப்படின்றது உருவமற்ற இதெல்லாம் நம்ம உடம்புலே தங்கி இருக்கு அப்படின்றதுக்கு ரொம்ப ஆணித்தரமா நமக்கு ஒரு முத்தாய்ப்பு கொடுக்கிறாரு. அப்போ உனக்கு தெரியாமலே உனக்குள்ள இருந்து உன்னை காக்கும் தாயாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்னா அந்த பாடனுடைய ரொம்ப மைய கருத்து. ஒரு சின்ன கதை சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஒரு அடர்ந்த காட்டுல சின்ன குடிசை இருக்குது. அங்க ஒரு ஏழை தாயும் 5 மகனும் வசித்து வராங்க. அந்த சிறுவன் பிறந்து முதல்ல ஒரு விசித்திரமான நிலைமையில இருந்திருக்கிறான். யாராவது கூப்பிட்டா பதில் சொல்ல தெரியாது, தனக்கு என்ன தேவைன்னு சொல்ல தெரியாது. அப்ப இததான் அந்த திருமணம் நமக்கு சுட்டி காட்டுறார். ஏயெனில் ஏயென மாட்டார் பிரசை. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் மனசு புத்தி இல்லாத குழந்தை பிள்ளை, ஒண்ணுமே புரிய மாட்டாங்க அதுக்கு. அப்ப கூட அந்த தாய் என்ன பண்ணது, தன் மேல இருக்கக்கூடிய பாசத்தால பிரியத்தால அவனுக்கு எப்ப பசிக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் டயர்ட் ஆகும் போது கண்களை பார்த்து அவனுடைய உடல் அசைவை பார்த்து அவனுக்கு உணவு ஊட்டுவான். அந்த பெரியவர் வந்தாரு அந்த ஊருக்கு, அந்த காட்டுக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாணி வந்தவர் பார்த்துட்டு, ஏமா ஒரு மாதிரியாவது உன் அம்மா நான் கூப்பிட்டு இருக்கானா, நீ அவனை அவனுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறிய, உன்னோட அன்பு மதிப்பு அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த தாய் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஐயா அவனுக்கு என் பேர் தெரியாது,
நான் அவனுக்கு செய்யற தியாகம் தெரியாது, ஆனா அவனது பசியை தீர்க்கும் பால் என்னிடம் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். அவன் என்னை தேடி ஓடி வந்து மார்பில் சாய்ந்தால் போதும், எனக்கு பால் தானாக சுரக்கும். அவன் என்னை மதிக்கிறானா இல்லையா என்பது முக்கியம் அல்ல, அவன் என் பிள்ளை என்பதுதான் முக்கியம் அப்படின்னு அந்த தாய் பேசலாம். அப்ப இந்த கதை நமக்கு உணர்த்துறது என்னன்னா, இறைவனை பற்றி 1000 தத்துவங்கள் இருக்கலாம், நம்ம அவனை மறந்து கூட போயிடலாம். ஆனா எப்படி அந்த சிறுவன் அறியாமையில் இருந்தாலும் தனக்கு தேவை என்பதை அறிந்து தமக்குள் மறந்து நிற்கின்றதை இந்த தாயை உணர்கின்றானோ, அது போல நாம் நம்மை இறைவனை அறிந்து அவனை நாடுவோமேயானால் கண்டிப்பாக நமக்கு பேரன்பு இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கும் என்பதை உணரத் தொடங்குவது உண்மையான பக்தி என்று கூறி தலத்தை கௌரியமாக. நன்றிங்க ஐயா, நன்றி, மிக அருமை, மிக்க நன்றிங்க ஐயா. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1682வது திருமந்திரம். பாலூட்டும் தாய் போல பரமனருள். திருமந்திரம். ஏய் எனில் என் என மாட்டார், பிரசைகள் வாய் மார்பு செய்ய மதுர நின்று ஊரிடும், தாய் மார்பு யாவது அறியார் தமருளோர், ஊனினால் செய்யும் உருவிலி தானே. ஏய் என்று ஒருவனை கூப்பிட்டால் அவன் அறிவுள்ளவனாக இருப்பின் என்ன என்று கேட்க மாட்டான். அறிவில்லாதவனோ திரும்பி பார்ப்பான். பிறந்த குழந்தை தன் வாயை தாயின் மார்பு காம்பில் வைத்தவுடன் தாய்ப்பாலாகிய அமுதம் ஊறி பச்சை குழந்தையின் பசி தீர்க்கும். இப்படி தாயின் மார்பில் அமுதம் ஊறி ததும்பும் என்பதை நம்மில் பலர் அறிவதில்லை. இப்படி ஊன் உடம்பில் உதிரத்தில் பாலூரச் செய்யும் பரம்பொருள் உருவமற்றவனே. ஊனில் அமுதூரச் செய்யும் அவனை பக்குவம் அடையாதவர்கள் உணர மாட்டார்கள். பிரசைகள், உயிர்கள், மனிதர்கள் பெய்ய வலிய தமருளோர் வேண்டியவர்கள். கழக வெளியிட்டு குடி போல் வாழும் மக்கள் அவர்களை அன்பாக அழைத்து மொழியினும் மனங்கொள்ள மாட்டார். பாலுன் குளவி வாய் வைக்குங்கால் தாய் மார்பு சுரப்பது போல், அப்பாலால் இனிமை உண்டாவது போல், நடப்பு ஆற்றலாகிய அம்மையை நாடி பிறப்பு அற வேண்டினால் சிவத்துள் உயிர் கூட்டத்திற்கு அருள் உடம்பையும் அவ்வுடம்பு வளர்வதற்கு தகுதி வாய்ந்த அவ்வுயிரை சிவத்துடன் கூட்டுதற்கு அருள் உடம்பையும் அவ்வுடம்பு வளர்வதற்கு தகுதி வாய்ந்த செந்தமிழ் திரு 5 எழுத்தையும் அவள் அருளுவள். அருளுடம்பு பாலை ஒக்கும், திரு 5 எழுத்து இனிமையை ஒக்கும், வேண்டுதல் வாய் வைத்தலை ஒக்கும், அவ்வருள் பிறவாமையை அருளும் உரு இல்லாதவள் ஆவாள். ஏய் விழித்தற்குறி பிரசைகள் மானிடர் வாய் மார்பு ஆவது வாய் மார்பு பெய்ய மதுரம், மார்பில் வாய் வைக்க மதுரமான பால் தாய் மாவது, திரோதான சக்தி தாய் போன்று இருக்கும் தன்மையை தெரிந்து சக்தியை உறவாக தமருளோர் தெரிந்து சக்தியை உறவாக கொண்டவர்க்கு ஊநிலை செய்யும், சரீரத்தை அழியாமல் செய்யும், அதாவது பிறவி இல்லாமல் செய்யும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1682. ஏ எனில் என்னென மாட்டார் பிரசைகள், வாய்முலை பெய்ய மதுரனின்றூரிடும், தாய்முலை யாவதறியார் தமருளோர், ஊனிலை செய்யும் உருவிலிதானே. When beckoned the multitude do not respond. When the mouth sucks the breast, sweet milk flows. The kindred does not know how the breast functions. This nature of body is accomplished by the formless one. நம்ம அபக்குவன் பார்த்துட்டு இருக்கோம். அறியாமையில இருக்கிறவங்க ஆராய்ந்து அறிந்து பார்க்கறது இல்லை, ஆன்ம நிலையில நிருந்து பார்க்கறது இல்லை. அந்த ஊனிலை செய்யும் உருவிலி தானே. இந்த ஊனை இயக்குறது உருவமற்ற நம்ம உயிர் சக்தி தான் அப்படின்றது தெரியாம இருக்கிறாங்க. அந்த உரு இல்லைன்னா உருவம் இல்லாத அந்த உயிரும் சக்தியும், அந்த சிவமும் சக்தியுமோட திருவிளையாடல் தான் இல்லையா, அவங்களோட இயக்கம் தான் அப்படின்றத அறியாதவங்க. ஏன் அவங்க உயிர் சக்திக்கு உள்ள போகல, உயிர் சக்தியை பத்தி அவங்க யோசிக்கல அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஆராய்ந்து பார்க்குற அறிவை இன்னும் யூஸ் பண்ணல. 6ஆம் அறிவுன்னு இப்போ நம்ம எல்லா உயிரினங்களும் தான் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் மற்ற பிறவிகள் தான் கஷ்டப்படுது அப்படின்ட்டு. இப்போ நாயா பிறந்தா கஷ்டப்படணும், பூனையா பிறந்தா கஷ்டப்படணுன்றோம். நம்ம மட்டும் சந்தோஷமாவே இருக்கோமான்னு யோசிச்சு பார்த்தா இல்லை. நமக்கு சாப்பாடு கிடைக்குது, நமக்கு தேவையான உடலுக்கும் மனதுக்கும் நம்ம என்ன வேணுமோ கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா இங்க அத்தனை சாஸ்திர முறைகள் இருக்கு. எது வேணாலும் இப்போ எனக்கு உடலுக்கு என்ன தேவைன்றதை பத்தி நான் சிந்திச்சு செஞ்சுக்கலாம், மனதுக்கு என்ன பத்தி தேவையோ சிந்திச்சு செஞ்சுக்கலாம். மற்ற உயிர்கள் இப்போ 5 ஜீவன்கள்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே அதுங்களுக்கு கஷ்டப்படும். அதுங்களுக்கு 6ஆம் அறிவா உயிர் சக்தியை பத்தி யோசிக்கிற அளவுக்கு அதுங்களுக்கு இல்லை இல்லையா, 5 அறிவு தான் இருக்கு. அதனால உடலுக்கான வருத்தம் மட்டும்தான் இருக்கும், மனதுக்கான வருத்தம் மட்டும்தான் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் யாரும் இல்லையான்ற அந்த வருத்தம், மன வருத்தம் வரும். சாப்பாடு இல்லையான்ற, உடலுக்கான சாப்பாடு இல்லையான்ற மன வருத்தம். இதை தாண்டி உயிரை பற்றி யோசிக்காது 5 அறிவோட நின்றதுனால. மனிதனும் அதே மாதிரி இருக்கிறாங்க. அதாவது தனக்குள்ள உயிர் சக்தியா இயங்குற சிவம் சக்தி அந்த ஆன்மா வரைக்கும் போகிறது இல்லை. ஏன்னா இப்போ நமக்கு சாப்பாடு, அடுத்த வேளை சாப்பாடு இருக்கு, எல்லாமே நம்ம மனசு பிடிச்சதை செய்ய முடியும். ஆனால் நம்மளால செய்ய முடியுதா? நம்மளால சந்தோஷமா எல்லாம் இருந்தும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுதானா? ஏன் இருக்க முடியாதுன்னா, நம்மளோட 6ஆம் அறிவு இந்த மனதுல இருந்து வெளில அந்த ஆன்மாக்கு விடுதலை அடையணும் நம்ம யோசிக்கிறோம். இதுல இருந்து வரணும்ன்றது. ஏன்னா இந்த மனது சொல்றதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவும் முடியாது. ஏன்னா இது தெரிஞ்சிருச்சு, இது நாம இல்லைன்றதையும் தெரிஞ்சிட்டோம். அதனால இந்த ஆன்மாக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்றத ஆராய்ச்சி நம்ம அதுக்குள்ள போகிறோம். மனம், அதாவது முதல்ல இந்த உடல் மனம் இது எல்லாத்தையும் கடந்து ஆன்மாக்கானது எது அப்படின்றத யோசிக்கிறோம். அந்த உயிர் சக்தியை எப்படி அடையிறது, அந்த உயிர் சக்தி என்ன, அதுதானே இயக்கமாக இங்க இருக்குது அப்படின்றதுனால. எனில் என்னென்ன மாட்டார் பிரசைகள் அப்படின்னு அந்த எதுவும் அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. ஏன், எதற்கு, என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. எனில் ஏன் கூப்பிட்டா கூட அந்த ரெஸ்பாண்ட் அந்த மாதிரியும் பார்க்கலாம். அதாவது அவங்க அடுத்த நிலையில ஆராய்ந்து அறிந்து பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது. வாய்மலை பெய்ய மதுரனின்று ஊரிடும். எப்படி இப்போ கண்ணுக்குட்டி அம்மாட்ட பால் குடிக்கணுன்றப்ப அதுக்கு உடலுக்கு தேவைப்படுது, போய் குடிச்சா நிம்மதி ஆயிடுது, அது மனதுக்கும் இனிமையானதா இருக்கு இல்லையா. இப்போ கண்ணுக்குட்டி பால் குடிக்குதுன்னா அதோட நிறுத்திக்குது. இந்த பால் எப்படி சுரந்தது இந்த அம்மாவோட, அதுதான் அடுத்ததுல தாய்மலை யாவதறிவார் தமருளோ. இது இந்த சக்தி எப்படி வந்தது, அம்மாக்கு இந்த பால் ஊற்ற சக்தி எப்படி வந்தது? இயற்கையின் படைப்பு, அந்த உள்ள இருக்க உயிர் சக்தி தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு இல்லையா. எப்ப அது ஒரு பிறப்புன்னு ஒண்ணு கொடுத்ததோ அப்பயே அதுக்கு சாப்பாடையும் அந்த தாய்கிட்டயே கொடுத்துருது. பால் ஊறி குழந்தைக்கான உணவையும் தயார் செய்யற அளவுக்கு உள்ள உயிர் சக்தி இயங்குது. அந்த சக்தி இயங்கலை அப்படின்னா இங்க புணமாதான் இருப்போம், அங்க உயிரும் இருக்காது, ஒன்றும் இருக்காது இல்லையா. அப்ப அந்த உள்ள இருக்க சக்தி, உயிர் சக்தி எங்க இருக்கு அப்படின்னு அந்த ஆன்மா நிலையில இருந்து யோசிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி போகணும். ஊனிலை செய்யும் உருவிலிதானே. அந்த மாதிரி
ஆம், மனதுக்கும் உடலுக்கும்ன்றது மாதிரி இல்லாம, அதையும் தாண்டி நீங்க உள்ள போய் யோசிக்கணும். உங்களுக்குள்ள இருக்க சக்தி என்ன ஏதுன்றத யோசிக்கணும். அதுக்கு இந்த மனதுல இருந்து அதுக்கு ஏன்னா இப்ப இங்க இருக்கிற அது ஆன்மீகமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இந்த கோயில், பூஜை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே நம்ம மனத சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கும், நம்ம உடல சரி பண்ணிக்கிறதுக்கும் நெறைய விஷயங்கள் குடுத்துருக்காங்க. அதோட ஆன்மீகம் முடிஞ்சிராது. அதுதான் இங்க நம்ம திருமூலர் வந்து நமக்கு சொல்றது. இப்ப எனக்கு ஒரு நோய் இருக்குன்னா, நான் ஒரு அதுக்கான அம் அ எழுதி எழுதி வச்சிருக்காங்க இல்லையா? நெறைய மந்திரங்கள், ஸ்லோகங்கள், அம் திருப்புகழ் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நான் சொன்னேன்னா, அந்த நோய்க்கான விஷயம் இருக்கும். பணம் வேணுங்கிறதுக்காக லட்சுமி தேவி இருக்குன்னா, அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வேதங்கள் குடுத்துருக்கு. இது எல்லாமே எதுக்கு குடுத்துருக்குன்னா, மனத வந்து நம்ம சந்தோஷமா எப்படி வச்சுக்கிறது? உடல எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது? என் ஆணவத்த நான் எப்படி நல்லா வச்சுக்கிறது? அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம வேதங்கள் குடுத்துருக்குது. இதையும் தாண்டி இந்த மனமே இத்தனையும் கேட்கிற இந்த மனமே வேண்டான்னு நம்ம தள்ளி நின்னு சிவத்த அடையறது தான் ஆன்மா கிட்ட போறது. இது எல்லாமே போதும். இது எல்லாமே கேட்கறது வந்து மனசு தானே தவிர, நான் இல்ல. அதுக்காக இன்னொருத்தவர் கேட்கறதுக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிற மாரி நம்ம புரிஞ்சு இந்த மனமே வேண்டாம். ஆசையும் வேண்டாம், இந்த மனமும் வேண்டாம், இந்த உடலும் வேண்டாம். நான் வந்து இறைவன் அடியே தான் சேரணும் அப்படின்னு அடுத்த நிலையிலிருந்து யோசிக்கிறாங்க இல்லையா? அந்த ஆன்ம நிலையிலிருந்து யோசிக்கிறது இல்லையா? அத வந்து அபக்குவனா இருக்கிறவங்க யோசிக்கிறது இல்ல. எல்லாம் இந்த உடல் மனதோடயே இருக்கிறதுனால தனக்கு ஒரு பால் கிடைக்குதா, இனிமையா இருக்கா, உடலுக்கு அது சக்தி குடுக்குதா, அதோட சரி. அது ஏன் வருது? எங்கேருந்து வருது? எந்த சக்தி இத இயக்குது? இந்த சக்திய நம்ம அடையறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மனம் தான் இத்தனையும் பண்ணுதா? அப்படின்றத யோசிக்கிறது இல்ல. நம்ம வந்து இந்த சித்தர்கள் பாடல்கள்லாம் பார்த்தோம்னா, அவங்களோட யோசனைகள்லாம் அந்த ஆன்ம நிலையிலிருந்தே தான் இருக்கு. அம் சாதாரண இதுலருந்து பார்க்கிறத விட, சாதாரணமா இப்போ சாமி பாட்டு அந்த மாரிலாம் பார்த்தோம்னா, அது மனதிற்காகவும், உடலுக்காகவும் இருக்கு. நான் நல்லா இருக்கணும், தனம் தரும், கல்வி தரும் அந்த மாதிரி. நமக்கு இங்க உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் தர ஒரு விஷயமா இருக்கும். ஆனா, அதையும் தாண்டி சித்தர்கள் பாடல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தான், அந்த அ இங்க இருக்கிறது எதுவுமே உண்மை இல்லன்றத சொல்லுவாங்க. இது எதுவுமே உண்மை இல்ல. இதையும் தாண்டி ஆன்மாக்கு விடுதலை குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றது. சிவவாக்கியர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தீட்டு விஷயத்தையே சொல்லியிருப்பாரு. இந்த தீட்டுலருந்து இப்ப பிறந்த உடம்பு தானே, நீங்க இங்க தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு திரியுறீங்களே, இந்த உடம்பே தீட்டு தானே, இதுலருந்து வெளில வாங்க அப்படின்ட்டு. இந்த தீட்ட நிறுத்தி அந்த தீட்டால உருவான உடம்பு தானே அப்படின்னு. மாணிக்கவாசகர் அந்த போற்றி திருவகவல்ல சொல்லுவாங்க, இந்த ஒவ்வொரு மாதமா அந்த அந்த நிலையில இருந்து யோசிப்பாங்க பாருங்க. கருவுற்ற இதுல இருந்து எப்படி நான் துன்பத்த அங்கருந்தே நமக்கு துன்பம் ஆரம்பிச்சிருது. ஒவ்வொரு இதுலயும் பிழைத்தும் பிழைத்தும்னு நான் வந்து கடைசியில உலகியல்ல மாட்டி பணம், இந்த பணம், பொன்னாசை இந்த ஆசைகள்ல இருந்து நான் துன்பத்துல இருந்து அவங்களோட எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அவங்களோட ஆராய்ச்சி எங்க இருந்து இருக்கு பாருங்க. நம்ம வந்து நமக்கு ஒண்ணு கிடைக்குதா கிடைச்சிருச்சு சந்தோஷம். மனசு சந்தோஷமா இருக்கா ரைட்டு. உடம்புக்கு நல்லா இருக்கா ரைட்டு. அவ்வளோதான். இதோட நின்னுக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லாம அவங்களோட நிலையெல்லாம் ஆன்மாவோட நிலையிலிருந்து யோசிக்கிற விஷயங்களா இருந்திருக்கு. அந்த மாதிரி யோசிக்கணும். நம்மளும் அந்த அபக்குவ நிலையிலிருந்து மாறணும். அ உண்மை எதுன்றத அந்த உண்மை நிலையிலிருந்து பார்க்க கத்துக்கணும். அப்படின்றத சொல்றதா நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் பத்தி நிறைய விளக்கங்கள் பார்த்தாச்சு. ஒரு முக்கியமான செய்தி சொல்லியிருக்காரு. அதை இன்னும் ஒரு தடவை நம்ம ரீட்ரேட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏனில் என்னென்ன மாட்டார் பிரசைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. விட்டுறலாம் நம்ம அந்த 2 வரி 3 வரிக்கு அப்புறம் வரும். முதல்ல சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, தமருளோர் ஊழிலை செய்யும் உருவில் தானே அப்படின்றாரு. முதல்ல இந்த தமருளோரை நம்ம அங்கிருந்து எடுத்துக்கலாம். யாரு தமருளோர்? தமர்னா என்னது? சுற்றத்தார். அப்ப நம்ம சுற்றத்தாராக இருந்து இது ஒரு சிலர் வந்து தாய்மலையாவதறியார் தமருளோர் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம சுற்றி இருக்கிறவங்க அறிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இப்படியும் பார்க்கலாம். தமருளோர் ஊனிலை செய்யும் உருவில்தானே, நமக்குள்ளே இருக்காரு, நம்மளோடயே இருக்காரு, நம்மளோட சுற்றமாக இருக்கிறார். தமர்னா சுற்றம். அப்போ தமருளோர் யாரு? தமருளோர் ஊனிலை செய்யும் உருவிலி. அப்ப எது ஊனிலை? இந்த உடலுக்குள் உயிரை நிலை பெற செய்யக்கூடிய அந்த உருவிலி. அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, நாம் என்கின்ற உருவம், அதான் ஊன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஊன்னா நமக்கு தெரியும், சதையால் ஆனது. சதை, ஊன், சதை அப்படின்னு நமக்கு தெரியும். ஊன் நிலை செய்யும் அந்த இந்த 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 பிண்டத்தை, இததான் நம்ம ரொம்ப அழகா பிண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பிண்டத்தை நிலை பெற செய்யக்கூடிய உருவில் எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை பாருங்க. அந்த அந்த பிண்டம்ங்கிறதே உருவம் நிறைந்தது, சதையால் ஆனது. அதை நிலை பெற செய்வதற்கு யார் இருக்கா அப்படின்னா அந்த உருவிலியாக அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அவன் உருவிலியாக இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? தமருள்ளோர், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரிடமும் இருக்கிறான். என்ன மாதிரி ஒரு முரண் பாத்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் என்னவோ இந்த 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 60 கிலோ மசில் இருந்துச்சுன்னா, இல்ல ஒரு 70-80 கிலோ மசில் இருந்துச்சுன்னா, அதுக்குள்ள ஒரு குட்டியோண்டு மூளை இருந்துச்சுன்னா, அந்த மூளையோட அளவே 8 கிராமோ 7 கிராமோ சொல்றாங்க. அந்த கிராம் மூளை இருந்துச்சுன்னா நம்ம இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனா அந்த பிண்டத்தை நிலை பெற செய்யக்கூடிய தன்மை எதுல இருக்கு அப்படின்னா அந்த உருவம் இல்லாத சிவத்திடம் இருக்கிறது. அப்ப அவன் தான் வைக்கிறான். எப்படி இருக்கான்? தமருளோராக இருக்கிறான், நம்மை சுற்றி இருப்பவர்களாக இருக்கிறான். ஆனா நமக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, ஏன்னா நம்ம அபக்குவ நிலையில இருக்கோம். எப்படி அவன் இருக்கானா? சுற்றத்தாராக இருக்கிறான். எப்படி நமக்கு அருள் செய்கிறான் என்றால், வாய்முலை பெய்ய மதுர நின்று ஊரிடும் தாய்முலை ஆவது யார்? எவ்வளவு அழகா பாருங்க. குழந்தை வாய்முலை பெய்ய மதுர நின்று ஊரிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஆளுடைய பிள்ளைய யோசிக்கலாம். குழந்தை அழுத உடனே தேவி ஞானப்பால் கொடுக்குறான் இல்லையா? அப்போ அவளுடைய மார்புல இருந்து பால் சுரக்கிறது. அப்போ தான் குழந்தைக்கு மாத்திரம் இல்ல, எந்த குழந்தை அழுதாலும் நீங்க அதை பார்க்கலாம். நம்ம இது தாய்மையினுடைய மிக பெரும் பேரு. நம்ம பால் நம்ம குழந்தை சாப்பிடுறதோ இல்லையோ ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த 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 மார்புல இருந்து பால் சுரந்து கொண்டே இருக்கும். அதுவும் குழந்தை அழறான் அப்படின்னாக்கா அப்படி சுரக்கும். இதுல இந்த டெலிவரி ஆகி அலுவலகத்துக்கு வரக்கூடிய தாய்மார்களை பாத்தீங்கன்னா தெரியும், பேரவஸ்தையா இருக்கும். நான் 2 குழந்தை பிறந்தும் நான் ஆபீஸ் போயிருக்கேன். அதுவும் பெரியவன் பிறந்து கிட்டத்தட்ட 45வது நாள் நான் ஆபீஸ் போக வேண்டிய சூழல். புது கம்பெனி, பெரிய வேலை, வேற வழியே இல்லை, போக வேண்டிய சூழல். சின்னவன் பிறந்து 60 நாள். ஏன்னா முதல்ல ஒரு 30 days நான் லீவ் எடுக்க வேண்டியதான் போச்சு பெட் ரெஸ்டுக்காக. அப்ப அந்த 60வது நாள் போக வேண்டிய சூழல். இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் நான் எப்படி உணர்ந்தேன்னு எனக்கு தெரியும். அப்போ குழந்தை அழறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி பால் சுரக்கும். எங்கேயோ இருப்பாங்க, 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க. ஆனா நமக்கு இங்க உணர்வு தெரியும். ஏன்னா அந்த அந்த அது நம்ம குழந்தை மாத்திரம் தான்னா அது நம்மளோட அறியாமை இல்ல. எந்த குழந்தை எழுதாலும் மார்புல பால் சுரக்கும். அப்போ அந்த வாய் முலை பெய்ய, அப்ப அங்க வாயை வச்சு கூட வைக்க வேண்டாம். குழந்தை வாய் வைக்க கூட வேண்டாம். அந்த குழந்தை அழற சத்தம் கேட்டாலே நமக்கு பால் சுரக்கும். அப்ப வாய் முலை பெய்ய மதுர நின்று ஊரிடும் தாய்மலை அவர்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம கேட்டு கிடைக்கிற விஷயம் எல்லாம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அப்ப யாருக்குள்ளும் இருக்கு? ஏனில் என்னென்ன மாட்டார்கள் ஆசைகள். அப்ப ஏன்னு கூப்பிட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற அறிவு கூட இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏய் அப்படின்னா நம்ம எல்லாருமே இயல்பா என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அப்போ இத இழி சொல்றவங்களும் இருக்காங்க. தன்னை விட உயர்ந்தவர்கள் தன்னை விட தாழ்மையானவர்களை ஏன்னு கூப்பிட்டு பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு சில உரையெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுருங்க. நான் அந்த இடத்துக்குலாம் போல. இப்ப எல்லாருமே ஏன்னு கூப்பிடுறோம். ஏன் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறோம். இது உயர்ந்தவன் தாழ்ந்தவனுக்கு எல்லாம் இல்ல. இன்றைய காலகட்டம் அந்த மாதிரி ஆயிடுச்சு.
அப்ப என்ன சொல்றோம், ஏன் அப்படின்னா இயல்பா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஒண்ணும் இல்ல, அட்லீஸ்ட் தலையை தூக்கியாவது பார்ப்போம். இப்ப பாக்குறது இல்ல, எல்லாரும் மொபைல்ல ஆழ்ந்துக்கிறோம், அது வேற காரியம் வச்சுக்கோங்க. ஆனால் ஏன்னு சொன்னா உடல்ல ஒரு சின்ன அதிர்வு தோன்றி நம்ம திரும்பியாவது பார்ப்போம். அப்படி சொல்லக்கூடிய அறிவு இல்லாதவர்களுக்கு கூட அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும். அப்படி அப்போ இயல்பாக நடக்கக்கூடிய அந்த அறிவு கூட இல்லாதவர்கள், அதான் பிரசைகள் அப்படின்றார். அப்ப எல்லா உயிர்களுக்கும் 5 அறிவு, 6 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு எல்லாருக்குள்ளயும் இருக்கான். அவன் தெய்வத்தை தேடுறான், தேடல, தேடல் இருக்கு இல்ல. இப்ப போன மந்திரத்துல நான் சொன்னேன், நமக்குள்ள தேடல் இருக்கான்னு நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்னு. அப்படி தேடி பார்க்க வேண்டிய சூழல், தேடி பார்க்காத சூழல், எல்லா இடத்துலயும் அவன் எப்படி இருக்கான்னா, வாய்மூலை பெய்ய மதுரன் என்று ஒரு இடம் தாய்மூலை போல அவன் இருக்கிறான். அப்ப எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஆனா இவ்வளவு பெரிய உண்மை இருக்கு. ஆனா இந்த உண்மைய தமருளோர் உணிலை செய்யும் உருவிலிதானே, அப்படி இருக்கா நம்ம உயிரை நிலை பெற செய்யக்கூடிய உருவிலியாக அவன் இருக்கிறான். ஆனா அது நமக்கு புரியாத நிலையில நம்ம இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் போய் பிடிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம தேடி தேடி எங்கெங்கெல்லாமோ போய் தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறோம். இல்ல இப்படி ஒருத்தன் இருக்கான்னே தெரியாம ஒரு சிலர் இருப்போம். அப்போ அவர்கள் தான் யாரு அப்படின்னா அபக்குவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். கை நிறைய தனம் வச்சிருக்கோம், வயிறு நிறைய சாப்பாடு போடுறதுக்கு கை நிறைய தனம் வச்சிருக்கோம். ஆனா நமக்கு என்ன சாப்பிடணுங்கிறது கூட தெரியாது. ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு சிலருக்கு பசினே தெரியாது. குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், அவனுக்கு பசினே தெரியாது. அவனுக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க, ஐயோ எனக்கு பசி வந்துருச்சு அதனாலதான் அழறான் அப்படின்னு அம்மாவே கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்பதான் அந்த குழந்தை சாப்பிடும். வயசானவங்களும் ஒரு சில நேரம் அப்படி ஆயிடுவாங்க. என்ன எங்க அம்மா எல்லாம் கடைசி காலகட்டத்துல அவங்களுக்கு பசிக்கிறதுங்கிற உணர்வே இல்லாத ஆயிட்டாங்க. அப்போ நான் ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்து டைம் பார்த்து குடிச்சா அப்புறம் அதுவும் ரெஃப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உடல் உணவை ஏற்க மறுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலை. ரொம்ப அற்புதமான படிப்பினை. அது நான் எங்க அம்மா போன காலத்திலேயே சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியறது ஒரு காரியம், தெரியாத ஒரு நிலை ஒண்ணு இருக்கு. தெரிந்தும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு ஆட் பார்த்திருக்கீங்க, பசி வந்துட்டா அவன் கேரக்டரே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆட் ஒண்ணு அவங்களுக்கு ஒரு ஸ்னிக்கர்ஸ்னு ஒரு சாக்லேட்டை கொடுத்தா அவன் திருப்பி இயல்பு நிலைக்கு திரும்புவான். அப்போ இது எல்லாமே ரியாக்ஷன். ஆனா இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா நமக்கு புரியல. அதுதான் அபக்குவ நிலை. இந்த அபக்குவ நிலையை சொல்றதுக்குதான் அவர் சொல்றாரு, உன் கையில அமுத கலசம் இருக்கு, அதை தாங்கி நிற்கக்கூடிய தேவி உன் அருகே இருக்கிறாள், தாய்மொழி அருகே இருக்கிறது, அதை நம்மை அறியாதவர்களாக இருக்கிறோம். தாய்மொழி ஆவது அறியா. எது தாய்மொழி? அன்னையினுடைய பெரும் கருணை, இறையோடு நம்மை கூட்டுவிக்கின்ற பெரும் கருணை அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்னையை அடிபணியும் பொழுது நம்மால் வெகு எளிதாக இறைவனோடு கூட்டு வைக்க முடியும், கூட்டு சேர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மை இருக்கு. அந்த உண்மைய கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னு கூப்பிட்டா இயல்பா ரெஸ்பாண்ட் பண்ற அந்த ஒரு இயல்பு தன்மை கூட இல்லாத முட்டாளா இருந்தா கூட அவனுக்கு கூட யார் இருக்கா? அந்த அன்னை இருக்கிறாள் அமுதூட்டக்கூடிய நிலையில் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். எத்தனையோ உயிர்கள் நம்மளை விட ரொம்ப அழகா முக்தி அடைந்திருக்கிறது. அதனால தேடிதான் நம்ம இறைவனை சென்று அடையணும்னு இல்லை, நம்மளே போவோம். 5 அறிவு 4 அறிவு 3 அறிவு இருந்தா கூட அவங்க அழகா முக்தி அடைவாங்க. நம்ம எது தடுக்கும் என்று சொன்னால் நம்முடைய அந்த அறிவு தடுக்கும். அங்கதான் நமக்கு எஃபோர்ட் தேவை, அந்த அஞ்ஞானத்தை விளக்கக்கூடிய. ஏன்னா வளர்றதுனாலயே அந்த ஒரு அஞ்ஞானமும் சேர்ந்து வளரும். அப்போ அதுவும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம அபக்குவனா கூட இருந்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த ஜென்மத்துல அபக்குவனா இருப்போம், அடுத்த ஜென்மத்துல இல்ல, அதுக்கு அடுத்த ஜென்மத்துல ஏதோ ஒரு இடத்துல இறைவன் நம்மை ஆட்டு வைப்பார். இறைவன் நம்மை தன்னை உணர்த்தி தன்னை அவனொருளால் அவன் தாழ் பணிந்து நம்மால் அவனை அடைய முடியும் அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அபக்குவனாக இருக்கிறோம். எப்பேற்பட்ட அபக்குவனாக இருக்கிறோம், எப்பேற்பட்ட சொத்தை நம்ம கையில வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த அபக்குவ நிலை. தன்னை உணராத நிலைதான் அபக்குவ நிலை.
அந்த அபக்குவ நிலைய நமக்கு சுட்டி காட்டுகிறார். இது சுட்டி காட்டுறதோட விட்டுருந்தா நம்ம வந்து திருமூலரை வந்து இவ்வளவு கொண்டாட மாட்டோம். ஆனா அவர் சொல்றாரு, இதை சுட்டி காட்டும் போதே நமக்கு வந்து ஒரு பெரும் பிறப்பை திறந்து காமிக்கிறாரு இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் நமக்குள்ள இருக்கு. இவ்வளவு ஓடி போயிடுன்னு வாசிக்கதை திறந்து காட்டுறாரு. அப்பேற்பட்ட கருணையாளன் வந்து திருமூலர். அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த அந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி இந்த பகுதிகளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிக்கா, மிக்க நன்றி. ரொம்ப எளிமையான விளக்கமாகவும் ரொம்ப அற்புதமா வந்தது. மிக்க நன்றி. வேற யாரும் உங்களோட கருத்து கேள்வி ஏதாவது இருந்தா சொல்லலாம். எது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.